இன்றைய வானிலை நேற்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைந்து நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்கு வடக்கு வடமேற்கு திசையில் வங்கதேச கடலோர பகுதிகளை ஒட்டி நகர்ந்து மேலும் வலுக்குறையக்கூடும். தமிழக வானிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது. அதிகபட்சமாக சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், ஆவடி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருந்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட கேரள பகுதிகளுக்கு இடையே நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 6ஆம் தேதியன்று தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதியன்று தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், 8ஆம் தேதியன்று தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய தென்கோடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய வங்கதேச கடலோர பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் 5 நாட்களுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை.